ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சிந்தியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்காக தினம் தினம் பிளேலிஸ்ட்டு 10th கிளாஸில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃப்ரேசஸ் பார்த்துடலாம். இந்த ஃப்ரேசஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம டே டு டே லைஃப்பில் ரெகுலர் டெய்லி ரொட்டீனில் பேசக்கூடிய சென்டென்சஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ரொம்ப ஈஸியாக பேசலாம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சிந்தியாஸ் சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். இப்போ இந்த ஃப்ரேசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இட்ஸ் அவுட் ஆஃப் மை ஹேண்ட். இது இந்த ஃப்ரேசஸ் அதிகபட்சம் இது நேட்டிவ் பீப்புள் பேசக்கூடியது. அது நம்ம இங்கே ஸ்டைலிஷாக யூஸ் பண்ணலாம். டெய்லி ரொட்டீனில் இப்போ இது எல்லாருமே பேசிகிட்டு தான் இருக்காங்க. அதனால் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கான்ஃபிடெண்ட்டாக பேசலாம். இப்போ இட்ஸ் அவுட் ஆஃப் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஏதாவது நம்ம நினச்சிட்டு இருந்தது கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், அது நடக்கலை. அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், இது என் கையில் இல்லை, என் கை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது இட்ஸ் அவுட் ஆஃப் மை ஹேண்ட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் இட் கோயிங். ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்னா இது எப்படி இருக்கிற, ஹவ் ஆர் யூ அப்படி நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? ஒருத்தர் பார்த்து எப்படி இருக்கிறீங்க அப்படி கேட்போம். அதுக்கு தான் நம்ம ஹவுஸ் இட் கோயிங் அந்த மாதிரி கேட்கலாம். ஹவ் ஆர் யூ கேட்கக்கூடாதா அப்படி கேட்காதீங்க, அதுவும் கேட்கலாம். அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக அட்வான்ஸாக ஹவுஸ் இட் கோயிங் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு கிவ் மீ எ பிரேக். கிவ் மீ எ பிரேக். பிரேக் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது ஒரு ரெஸ்ட்டு இல்லைங்களா, ஓய்வு. கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு தொடர்ந்து மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இடையில ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பிரேக் வேணும்னு நினைப்போம் இல்லைங்களா? சில பேர் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருப்பாங்க மூச்சு விடாமல். என்ன கொஞ்சம் மூச்சு விடு, கொஞ்சம் கேப் விட்டு பேசு, பிரேக் விட்டு பேசு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் சில பேர்த்துக்கு வேலை சொல்லும்போது அப்படி அதை பண்ணிடு, இந்த வேலையை முடிச்சுட்டு அதை முடிச்சு அடுத்தது இது பண்ணு, அப்படி கண்டினியூட்டியாக சொல்லிகிட்டே போவாங்க. ஜஸ்ட் வெயிட் 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 அப்படி சொல்லுவோம் நம்ம. கிவ் மீ எ பிரேக், ப்ளீஸ் கிவ் மீ எ பிரேக். கொஞ்சம் எனக்கு ஓய்வு கொடுக்குறீங்களா, என்னை கொஞ்சம் விட்டு வைக்கிறீங்களா அப்படியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா? ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஒரு ஒரு பிரேக் கொடுங்க அப்படி நம்ம கேட்போம். அந்த மாதிரி இடங்களில் கிவ் மீ எ பிரேக் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ எம் சாரி ஃபார் திஸ் மிஸ். இந்த மிஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட் நிறைய வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன். ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலையை கரெக்டாக பண்ணாமல் விட்டோம்னா அது சொதப்பிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இடங்களில் மிஸ் அப்படி யூஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் ரூமில் ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் கசக்கி போட்டு வச்சுருப்பாங்க. ஏதாவது எழுதும்போது ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எல்லாம் சொதப்பி வச்சுட்டாங்கன்னா ஒரு குப்பையாக போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு. ஏதாவது ஜூஸ் இது மாதிரி எல்லாம் ஏதாவது கீழே கொட்டிட்டாங்க, ஸ்பில் பண்ணிட்டாலும் கூட ஐ மெஸ்ட் இட் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய இடங்களில் யூஸ் பண்ணலாம். சொதப்பிடாதுன்னா டோன்ட் மெஸ் அப் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல ஐ எம் சாரி ஃபார் திஸ் மிஸ் அப்படின்னா, நான் இப்படி சொதப்பினதுக்கு மன்னிச்சிக்கோ, நான் இப்படி தப்பாக பண்ணிட்டேன் மன்னிச்சிக்கோங்க, தவறாக அந்த கொடுத்த வேலையை நம்ம சரியாக செய்யலை, அதுக்காக இது சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ ஐ எம் சாரி ஃபார் திஸ் மிஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹூ கேர்ஸ். ஏன்னா இப்படிலாம் பேசுகிறாங்க, இது யாருமே கண்டுக்க மாட்டாங்களா, யாருமே கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஒர்க் லோட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ இதை பற்றி யார் கண்டுக்கிறா, யார் கவலைப்படுறா, இப்போ அப்படி யார் கவலைப்படுறா அப்படின்னு ஹூ கேர்ஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லெட் மீ நோ. லெட் மீ நோ. ஏதாவது ஒன்றுனா நம்மளுக்கு தெரியாமல் தெரிஞ்ச மாதிரி லாஸ்ட் மொமெண்ட்டில் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. ஸ்டில் நவ் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது வரைக்கும் இப்போத்த வரைக்குமே அன்டில் நவ் ஐ டோன்ட் நோ அபவுட் திஸ், ஜஸ்ட் யூ சே. இப்போ தான் நீ சொல்கிற, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அதனால் இனிமேல் ஹியர் ஆஃப்டர் வாட் எவர் இட் இஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? பிரிங் மை நாலேஜ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? என்னுடைய நாலேஜுக்கு கொண்டு வாங்குற மாதிரி லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்து, எனக்கு தெரியும்படி செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் மீ நோ சொல்லலாம்.
நெக்ஸ்ட்டு ஹூ டு யூ திங்க் யூ ஆர். சில பேர் டு யூ நோ ஹூ ஆம் ஐ, டு யூ நோ ஹூ ஆம் ஐ, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, வாட் ஃபார் மீ ஹூ யூ ஆர் அப்படி கேட்போம். அல்லது உன் மனசில் யாருன்னு நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டியோ யாரோ ஒருத்தருடைய பெயரை வந்து சொல்லி அந்த மாதிரி நீ நினச்சிட்ருக்கிறியா அப்படின்னு கேட்போம். அல்லது உன் மனசில் நீ யாருன்னு நினச்சிட்ருக்க, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ஹூ டு யூ திங்க் யூ ஆர் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு கெட் ரியல். கெட் ரியல். சில பேர் வந்து இதுதான் நம்முடைய தகுதி என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போது அதுக்கு தக்கவாறு தான் நம்ம செய்யணும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் பேசணும் எல்லாமே. அதை விட்டு வேறு மாதிரி பேசுவோம். கெட் ரியல் அப்படி நடக்கிறத பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். நடக்காத எதுக்கு அதை பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும், கன்ஃபியூஸ் பண்ணணும் இல்லைங்களா. அதை நம்பிட்டு இருந்து நம்ம வந்து ஃபெயிலியரை வந்து நம்மளால் தாங்க முடியாது. அப்போது கெட் ரியல், நடக்கிறத பேசு, லாஜிக்காக பேசு. இது லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறியே அப்படின்னு சொல்லுவோம். இதில் எந்த லாஜிக்குமே இல்லை நீ பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த இடங்களில் கெட் ரியல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கெட் பேக் டு மீ. கெட் பேக் டு மீ அப்படின்னா திரும்ப எங்கிட்ட வா. இப்போ வருவாங்க, நம்ம எதாவது பிஸியாக இருப்போம், சரி போயிட்டு அப்புறம் வா சொல்லுவோம் இல்லைங்களா. கெட் பேக் டு மீ அப்படின்னு சொல்லுவோம். அல்லது வந்து கால் பண்ணும்போது நம்ம வந்து மீட்டிங்கில் இருப்போம் ஆஃபீஸில், வேறு இல்லைன்னா வீட்டிலனா ஏதாவது கெஸ்ட்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து நம்ம அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவோம், கெட் பேக் டு மீ, சாரி கெட் பேக் டு மீ, டோன்ட் மிஸ்டேக் மீ அப்படியெல்லாம் சொல்லுவோம். திரும்ப என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டே அவுட் ஆஃப் ட்ரபிள். ஸ்டே அவுட் ஆஃப் ட்ரபிள். ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ வேறு ஏதாவது ஒரு ஒர்க், ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி செய்யும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அப்போ சொல்லுவாங்க ஸ்டே அவுட் ஆஃப் ட்ரபிள். அப்படின்னா பிரச்சனையில் மாட்டிக்காத பார்த்து அப்படி சொல்லுவோம். பிரச்சனையில் மாட்டிக்காத அப்படின்னா ஸ்டே அவுட் ஆஃப் ட்ரபிள் அப்படி சொல்லலாம். இது வந்து ஒரு அட்வைஸாக சொல்லும்போது தான் இது யூஸ் பண்ணணும். இந்த கிளாஸ் உங்களுக்கு அதாவது ஃப்ரேசஸ் அப்படின்னா டஃப்பான ஒன்று அப்படின்னு எல்லோருமே நினச்சிட்ருப்பாங்க. அதனால் பிகினர்ஸுக்கு வந்து ஃப்ரேசஸ் வந்து பேச முடியாது. பிகினர்ஸ் அப்படின்னால எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு 2 வேர்ட்ஸு 3 வேர்ட்ஸ் தான் அவங்களால கற்றுக்க முடியும் அப்படின்னு. அது வந்து கற்றுட்டானா அதுலேருந்து தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகணும் இல்லைங்களா. அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக ஃப்ரேசஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் கற்றுக்கலாம். ஃப்ரேசஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது, டெய்லி ரொட்டீனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா. இது உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆர்எஸ் இந்தியா சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.